நடிகர் சங்கத்தின் 68ஆம் ஆண்டு பேரவைக் கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்று வருகிறது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க இருக்கலாம். மாணிக்கம், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? நடிகர் சங்கத்தினுடைய பேரவை கூட்டம் இன்றைய தினம் நடைபெறுகிறது. இந்த கூட்டம் மிக முக்கிய ஒரு கூட்டமாக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் சார்பாக பார்க்கப்படுகிறது. மிக முக்கிய காரணமாக சமீப காலமாக தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் நடிகர் சங்கத்திற்கும் மோதல் போக்கானது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நடிகர் விஷால், தனுஷ் உட்பட்ட சில நடிகர்களுடைய படங்களை தயாரிக்கும் முன்பாக தங்களை கலந்தாலோசிக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நிறைவேற்றிய தீர்மானம் இருக்கிறது. அந்த தீர்மானத்துக்கு நடிகர் சங்கம் ஏற்கனவே எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த சூழலிலும் அதேபோன்று நவம்பர் 1ஆம் தேதி முதல் சினிமா தொடர்பான அனைத்து பணிகளும் நடைபெறாது என்று தயாரிப்பாளர் சங்கம் முடிவுக்கு கண்டனத்தையும் நடிகர் சங்கமானது தெரிவித்திருந்தது. இந்த சூழலில் இந்த இரு தரப்பினுடைய மோதல் போக்குக்கும் பேச்சுவார்த்தை நடத்தி பிரச்சனைகளை களையறதுக்கான தீர்வு எட்டப்படும் என்ற ஒரு தகவலை நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் நாசர் அண்மையில் நடைபெற்ற நடிகர் சங்கத்துடைய செயற்குழுடைய முன்பாக ஒரு பேட்டியில் தெரிவித்திருந்தார். அதே போன்று நடிகர் சங்கத்துடைய இன்றைய தினம் பேரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் இந்த விஷயங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும், அதே போன்று நடிகர்களுக்கு கூடிய பிரச்சனைகள் தொடர்பான விளக்கம் கேட்கவும் அவர்கள் தொடர்பான பிரச்சனைகளை அறிவதற்கும் இந்த கூட்டம் பயன்படும் என்ற ஒரு அடிப்படையில் இந்த கூட்டம் மிக முக்கியமான ஒரு கூட்டமாக நடிகர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் வாயிலாக பார்க்கப்படுகிறது. அதே போன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டமானது சென்னை தேனாம்பேட்டையில் காமராஜர் அரங்கத்தில் நடைபெற்றிருக்கிறது. இதில் சினிமா பணிகளை நிறுத்துவது குறித்த தயாரிப்பாளர் சங்கம் முடிவு, நடிகர் சங்க கட்டடத்தினுடைய விவகாரம், நட்சத்திர கலை விழா நடத்தி நடிகர் சங்கத்துக்கு நிதி திரட்டுதல், எதிர்கால திட்டங்களை குறித்து விவாதித்து முடிவெடுத்தல் உள்ளிட்ட பல்வேறு கட்ட விவகாரங்களுக்காக இன்றைய தினம் இந்த கூட்டம் நடைபெறுவதாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் ஒவ்வொரு பொதுக்குழுவிலும் மூத்த கலைஞர்களை சிறப்பிப்பது வழக்கம். அது போன்ற இன்றைய கூட்டத்தில் மூத்த நடிகர் டெல்லி கணேசை சிறப்பிப்பதற்காக நடிகர் சங்கம் திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மை காலமாக கேரளாவை தொடர்ந்து பல்வேறு நடிகர் சங்கங்களிலும் பாலியல் தொடர்பான புகார்களை அணுகுவதற்கான குழு அமைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வலுத்து வருகிறது. தமிழ்நாட்டிலும் அண்மையில் ஏமா கமிட்டியை தொடர்ந்து ஒரு கமிட்டி அமைப்பதற்கு வேண்டிய தேவை இருப்பதாக மூத்த பெண் நடிகர்கள் தெரிவிக்கக்கூடிய சூழல் இருக்கிறது. இந்த நிலையில இது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் பேச தொடங்கி இருப்பதாக பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. மேலும் பொதுக்குழுவில் நடிகர்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பாதுகாப்பு, புதிய கமிட்டி அமைப்பது போன்ற விஷயங்கள் குறித்தும் ஆலோசித்து முடிவெடுக்கப்படலாம் என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. தொடர்ந்து இந்த கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக அதாவது இந்த பொதுக்குழு கடந்த பேரவை கூட்டத்துக்கும் இந்த பேரவை கூட்டத்துக்கும் இடையிலான காலகட்டத்தில் மறைந்திருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த வகையில முன்னாள் நடிகர் விஜயகாந்த் அவர்களுடைய நினைவை போற்றும் வகையில் அவருக்கும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அதே போன்று மறைந்த ஜூனியர் பாலையா, வெங்கடகிருஷ்ணன், போண்டாமணி, லட்சுமி நாராயணன், ஆர்.எம். வீரப்பன், அருள்மணி போன்ற மறைந்த நடிகர்களுக்கும் இன்றைய தினம் அஞ்சலி செலுத்தப்பட்டு அதற்கு பிறகாக இந்த கூட்டமானது தற்போது தொடங்கி இருக்கிறது.